நீங்க பேசிருக்கீங்களா அப்பா கிட்ட வடிவேல் சார் பத்தி? அங்கிள் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ எப்படி நான் எங்க மாமா எல்லாரையும் பார்க்குறேன் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். விட்டு போயிட்டாரு. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு. அப்போவே நாங்கள் துரோகத்தையும் இதையும் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ எவன் பண்ணா என்னன்னு ஆயிடுச்சு. குடும்பத்து மேல சில பழிலாம் போடுவாங்க. எப்படின்னா அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து தான் அவர் இப்படி பண்ணிட்டாங்க. கேப்டனுக்கு வந்து அதிக குடிப்பழக்கம் அதிகமாயிடுச்சு. அம்மாவை நிறைய பேர் வந்து தப்பா சொல்லுவாங்க. சரி, யாரு தான் குடிக்கல, யாரு தான் என்ன பண்ணல, அது அப்பா எப்பயோ நிப்பாட்டிட்டார். இது அம்மாவும் சொல்லியிருக்காங்க, அப்பாவும் எப்பயோ சொல்லியிருக்காங்க. அப்பா கண்ணு எப்பயுமே ரெட்டா தான் இருக்கும். குடிச்சிட்டு வந்து நிக்கிறாருன்னு. அன்னைக்கு நைட் வந்து எங்க ஏது எல்லாம் யோசிச்சோம். அம்மா அப்படியே பார்த்தாங்க. அவரு நீங்க யாருமே எதுவுமே இடம் இதுக்காக நீங்க யாரும் எதுவும் பேச வேணாம், நம்ம இடத்துலயே இருக்கு, அவர் இங்கேயே நம்ம அடக்கம் பண்ணிடுறோம். நம்ம எடுத்த முடிவு தான். ஷூட்டிங் இல்லாத டைம் அப்பா தான் நாயை கூப்பிட்டு போய் வீட்டு பின்னாடி உட்காந்து குளிப்பாட்டி ஷாம்பு போட்டு தோட்டி விட்டு எல்லாம் பண்ணுவார். ஸோ அது கிளம்பிட்டு இருக்கார். உள்ள வாட்ச்மேன் ஓடி வந்தா ஜூலி இறந்துருச்சு அப்படின்னு அவர் அப்படியே இருந்தார். ஒரு 2 minutes ரூம்குள்ள போய் டோர் லாக் பண்ணவர் தான். ஈவினிங் வரைக்கும் ரூம்ல தனியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தார். கலைஞர்களோட டெத் அப்போ அம்மா இருந்திருப்பாங்க அமெரிக்கால இருக்கும் போது. நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கலைஞரிடம் மறைவினால் தாங்க முடியல. நான் அந்த வீடியோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி எடுத்திருப்பேன்.